அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஆப்பிள் வச்சு இந்த ஸ்வீட் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஒரு ஆப்பிளே போதுமானது. நான் இன்றைக்கி 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். இந்த ஆப்பிளை கழுவி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி விதை பகுதியை நீக்கிடலாம். கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக எடுத்துடலாம். எடுத்து 2 ஆப்பிளையும் கட் பண்ணிட்டேன். தோலோடு தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன். கட் பண்ண 2 ஆப்பிளையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். ஆப்பிள் கட் பண்ணி வச்சதும் கலர் சேஞ்ச் ஆயிரும். உப்பு சேர்த்ததுனால கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ இதை மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், கலர் ஒன்றும் சேஞ்ச் ஆகலை. இப்போ இது இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிறேன். ஒரு பேன் வச்சாச்சு. அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக முந்திரி எடுத்திருக்கேன். அதை அதில் போட்டுறேன். கொஞ்சமாக உலர் திராட்சையும் எடுத்திருக்கேன். 2ஐயும் சேர்த்து வறுத்துடலாம். ஸ்டவ்வை மீடியமாக தான் வச்சுருக்கேன். பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். வறுத்த முந்திரியும் திராட்சையும் எடுத்தாச்சு. இது அப்படி இருக்கட்டும். இப்போ மிக்ஸியில் அரைச்ச ஆப்பிளை சேர்த்துடலாம். அதே நெய்யில் தான், அதே பேனில் தான் சேர்த்துருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் ஆப்பிளை அரைச்சி எடுத்திருக்கேன். கிண்டிட்டு இருக்கலாம். நல்லா கிளறிட்டு இருக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் தண்ணி ஊற்றி இதை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். 1/2 கப் தண்ணி ஊற்றி கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சிருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்றேன். கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சதை ஊற்றினதும் கிளறிடணும். அப்படி இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். வறுத்து எடுத்த நட்ஸையும் சேர்த்துட்றேன். நல்லா கிளறிட்டு இருப்போம். இனிப்பு சுவைக்கு சீனி சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்றாற் போல் நீங்கள் சேர்த்துக்கிறங்க. ஏற்கனவே ஆப்பிளில் இனிப்பு இருக்கும். சீனியோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி சீனி தான் சேர்த்துருக்கேன். சீனி சேர்த்து நல்லா கிளறிட்டு இன்னும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுவோம். நெய் கம்மியாக தான் ஆகும். 4 ஸ்பூன் அல்லது 5 ஸ்பூனே போதும். நெய் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கிளறிடுவோம். நல்லா சுருண்டு திரண்டு வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். 3/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பவுட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம ஊற்றின நெய்லாம் இப்போ பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம ஊற்றின நெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி எதுவும் ஃபுட் கலர் சேர்க்கலை.
நம்ம ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். டேஸ்டியான ஹெல்த்தியான ஆப்பிள் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆப்பிள் ஹல்வாவை நீங்களும் ஆப்பிள் வாங்கும்போது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில் வச்சதும் கரைஞ்சிரும். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.